வெல்கம் டு கணித களஞ்சியம் சேனல். இந்த வீடியோவில் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்னுடைய டெஃபினிஷன். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல்ஸ் வந்து அசோசியேட்டிங் ஆரிஜின்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன்ஸ், அதாவது ஒவ்வொரு ஆரிஜினையும் ஒவ்வொரு டெஸ்டினேஷன் கூட அசோசியேட் பண்ணக்கூடிய மாடல் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லுவோம். இதுக்கு சில கண்டிஷன்ஸ் நம்ம கொடுத்துருப்போம், லிமிட்டேஷன்ஸ். ஓகே, இந்த லிமிட்டேஷன்ஸ் என்னென்னா டோட்டல் மூமெண்ட் ஃப்ரம் ஈச் ஆரிஜின், ஒவ்வொரு ஆரிஜின்லேருந்து எவ்வளவு யூனிட்ஸ் மூவ் ஆகும் அப்படின்ற டோட்டல் மூமெண்ட், அண்ட் ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் எவ்வளவு தேவைப்படுது, ஹவு மச் யூனிட்ஸ் இஸ் ரெக்வயர்ட், அதாவது எவ்வளோ யூனிட்ஸ் ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய லிமிட்டேஷன். இந்த லிமிட்டேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸ்க்கு அசைன்மெண்ட் கொடுக்க போகிறோம். மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன். ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் எப்படி மேட்ரிக்ஸாக ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இப்போது காலம்ஸ் வந்து டெஸ்டினேஷன்ஸை குறிக்கும். டெஸ்டினேஷன்ஸ் அப்படி இல்லைன்னா ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து J1 J2 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு 1 2 3 ஆர் ABC எனி லெட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ காலம்ஸ் வந்து டெஸ்டினேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ரோஸ் வந்து ஆரிஜின்ஸ் அப்படி இல்லாட்டி சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து R1 R2 அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 1 2 3 ஆர் ABC ஏதோ ஒரு நேம் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னென்னா காலம்ஸ் வந்து டெஸ்டினேஷன்ஸை குறிக்கும், ரோஸ் வந்து ஆரிஜின்ஸ் அப்படி இல்லைன்னா சோர்ஸஸை குறிக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே C11 அப்படிங்கிறது காஸ்ட்னா ஒரு பர்டிகுலர் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஆகக்கூடிய செலவு எவ்வளோ அப்படின்றது. ஓகேவா? C11. இந்த 11ங்கிறது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, இது வந்து இந்த C11ங்கிறது எதுக்கான காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா R1ங்கிற ஆரிஜின்லேருந்து, ஓகேவா, R1ங்கிற ஆரிஜின்லேருந்து J1 அப்படிங்கிற டெஸ்டினேஷனுக்கு போகக்கூடிய காஸ்ட், அதுதான் C11 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ C12 அப்படிங்கிறது என்னதுன்னா R1 அப்படிங்கிற ஆரிஜின்லேருந்து J2 அப்படிங்கிற டெஸ்டினேஷனுக்கு போகிறதுக்கான காஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் வந்து ரோ நம்பர், செகண்ட் இண்டெக்ஸ் வந்து காலம் நம்பரை குறிக்கும். ஓகேவா? அடுத்து இந்த பக்கம் சப்ளை கொடுத்துருக்கோம் இல்லையா, இதுதான் வந்து லிமிட்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது A1 அப்படிங்கிறது என்னென்னா இங்கே இருக்கிற R1ங்கிற ஆரிஜினுடைய சப்ளை, அந்த ஆரிஜின்லேருந்து எவ்வளோ கொடுக்க முடியும், அவைலபிலிட்டி, அதாவது சப்ளை. ஸோ இங்கே எவ்வளோ வந்து அந்த R1ங்கிற ஆரிஜினால் டெலிவர் பண்ண முடியும், அந்த மேக்ஸிமம் அமௌண்ட் தான் A1. A2 அப்படிங்கிறது சப்ளை ஆஃப் ஆரிஜின் R2. ஓகேவா? ஸோ R2 அப்படிங்கிற ஆரிஜின்லேருந்து எவ்வளோ மேக்ஸிமம் அமௌண்ட் டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் A2. அண்ட் டிமாண்ட் அப்படிங்கிறது காலம் வைஸ் உள்ள வேல்யூ. ஸோ இப்போ B1 அப்படிங்கிறது J1 அப்படிங்கிற டெஸ்டினேஷனுடைய டிமாண்ட், தேவை, ரிக்குயர்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த J1ங்கிற டெஸ்டினேஷனுக்கு எவ்வளவு யூனிட்ஸ் தேவை அப்படிங்கிறது தான் இங்கே B1ங்கிற அமௌண்ட். அண்டு J2 அப்படிங்கிற டெஸ்டினேஷனுடைய டிமாண்டு, ஸோ J2ங்கிற டெஸ்டினேஷனுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கிறது B2. ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்மேஷன், இந்த டோட்டல் வேல்யூஸ் அண்ட் இங்கே இருக்கிற சப்ளைனுடைய டோட்டல் வேல்யூஸ், இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்க்கான லிமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சம்மேஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். இப்போது 2 சம்மேஷன் சொன்னோம் இல்லையா, டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஸோ இங்கே இருக்கிற டிமாண்டோடைய சம்மேஷன்ஸ் அண்ட் இங்கே இருக்கிற சப்ளைனுடைய சம்மேஷன், இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் பொழுது அதை தான் என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி சொல்லுவோம், சம்மேஷன் AI ஈக்குவல் டு சம்மேஷன் BI. இந்த டோட்டல் டிமாண்ட் வேல்யூஸ் ஆட் பண்ணுவீங்க, அந்த ஆட் பண்ண வேல்யூ டோட்டல் சப்ளை வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை பேலன்ஸ்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பேலன்ஸ்டு ப்ராப்ளம்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது காலம் வேல்யூஸ் டெஸ்டினேஷன்ஸை குறிக்கும். ஸோ 1ங்கிறது ஒரு டெஸ்டினேஷன், 2ங்கிறது ஒரு டெஸ்டினேஷன், 3ங்கிறது அனதர் டெஸ்டினேஷன், 4ங்கிறது அனதர் டெஸ்டினேஷன். ஓகேவா? அண்ட் ரோ வேல்யூஸ் வந்து ஆரிஜின்ஸை குறிக்கும். ஸோ இங்கே இருக்கிற 1ங்கிறது ஒரு ஆரிஜின், 2ங்கிறது ஒரு ஆரிஜின், 3ங்கிறது ஒரு ஆரிஜின். ஓகேவா? ஸோ இப்போ ஆரிஜின் 1லேருந்து எவ்வளோ யூனிட்ஸ் மேக்ஸிமம் சப்ளை பண்ண முடியும், 6 யூனிட்ஸ். அண்ட் ஆரிஜின் 2லேருந்து 1 யூனிட் மேக்ஸிமம் சப்ளை பண்ண முடியும். அண்ட் ஆரிஜின் 3லேருந்து 10 யூனிட்ஸ் சப்ளை பண்ண முடியும். ஓகேவா? லைக்வைஸ் இந்த பக்கம் இருக்கிறது ரிக்குயர்மெண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டெஸ்டினேஷன் 1க்கு எவ்வளோ யூனிட்ஸ் தேவைப்படுது, 7 யூனிட்ஸ் தேவைப்படுது. அண்ட் டெஸ்டினேஷன் 2க்கு 5 யூனிட்ஸ் தேவைப்படுது. ஸோ இது வந்து ரெக்குயர்மெண்ட் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ சம் ஆஃப் சப்ளை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஸோ சம் பண்ணும்போது 6 + 1 + 10 17.
அண்ட் சம் ஆஃப் ரிக்குயர்மெண்ட்ஸ், இந்த ரிக்குயர்மெண்ட்ஸினுடைய வேல்யூஸ் என்னென்ன வருது, 7 + 5 + 3 + 2 = 17. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸும் ஈக்குவலாக இருக்கிறதுனால, தட் இஸ் சம் ஆஃப் சப்ளை ஈக்குவல் டு சம் ஆஃப் ரிக்குயர்மெண்ட்ஸ். ஸோ ரெண்டுமே 17 ஈக்குவல் வேல்யூவாக இருக்கிறதுனால திஸ் இஸ் அ பேலன்ஸ்டு ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமை பேலன்ஸ்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். சப்போஸ் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண அந்த சம்மேஷன் நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதுதான் வந்து அன்பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் டேபிள் இருக்குது. ஸோ இங்கே வந்து 4 டெஸ்டினேஷன்ஸ் இருக்குது அண்ட் ஏபிசிடி அப்படின்னு 4 ஆரிஜின்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சப்ளை அண்ட் டிமாண்டினுடைய சம்மேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே சப்ளை எவ்வளோ வருது, 50 + 70 + 30 + 50 = 200. அண்ட் ரிக்குயர்மெண்ட் ஆர் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது, 25 + 35 + 105 + 20 = 185. ஸோ இங்கே சம் ஆஃப் டிமாண்ட் வந்து 185, சம் ஆஃப் சப்ளை ஈக்குவல் டு 200. ஸோ இது ரெண்டும் நாட் ஈக்குவல், அன்ஈக்குவல் வேல்யூஸ். ஓகேவா? ஸோ இப்போ அன்ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராப்ளமை என்னன்னு சொல்லுவோம், அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமை எப்படி பேலன்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எதுக்காக இப்படி கன்வர்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளால் பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸை மட்டும் தான் சால்வ் பண்ண முடியும். ஸோ தட் நம்ம அன்பேலன்ஸ்டாக இருக்கிற ப்ராப்ளம்ஸை எப்படி பேலன்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டெப்பில் பார்க்குறீங்க. ஸோ இப்போ இங்கே 185 நாட் ஈக்குவல் டு 200. ஸோ இப்போ 185ம் 200ம் எப்படி ஈக்குவல் பண்ண முடியும்? ஸோ 185 கூட ஒரு 15 ஆட் பண்ணும்பொழுது அது 200க்கு ஈக்குவல் ஆகுது. ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் டிமாண்ட் கூட ஒரு 15 ஆட் பண்ணினீங்கன்னா அது சப்ளைக்கு ஈக்குவல் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்போ டிமாண்ட் வேல்யூ கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு 15 ஆட் பண்ணிடுறோம். ரைட்? ஸோ இங்கே டிமாண்ட் வேல்யூஸ் கூட என்ன பண்ணுறோம், ஒரு 15 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே 15 ஆட் பண்ணோன்னா என்ன ஆகுது, ஒரு 5th காலம் எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆகுது. ஓகேவா? இந்த 5th காலம் வந்து ஆட் பண்ணும்பொழுது நம்மளுடைய ஃபைனல் வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது இல்லையா? அதனால் என்ன பண்ணுறோம், இந்த ஆட் பண்ணுற இந்த காலமில் வேல்யூஸ் எல்லாமே 0 0ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமை பேலன்ஸ்டாக கன்வெர்ட் பண்ண என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூஸ் 15 ஆட் பண்ணும்பொழுது உங்களுக்கு 200 அப்படின்னு ஈக்குவலாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ 185 + 15 = 200. ஸோ டிமாண்ட் அண்ட் சப்ளை வேல்யூ ஈக்குவல் ஆகிறதுக்கு ஒரு 15 வந்து என்ன பண்ணுறோம், இங்கே டிமாண்ட் கூட ஆட் பண்ணுறோம். ஸோ டிமாண்டுங்கிறது என்னது, இந்த பிளேஸில் இருக்குது. ஸோ ஒரு 15 ஆட் பண்ணுறோம். 15 ஆட் பண்ணோன்னா என்ன ஆகும், இங்கே ஒரு காலம் அடிஷனாக ஆட் ஆகுது. ஸோ இந்த காலம் அடிஷனாக ஆட் ஆகும் பொழுது ஃபைனலாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற வேல்யூ சேஞ்ச் ஆகக்கூடாது, ஆன்சர் சேஞ்ச் ஆகக்கூடாதுன்றதுனால என்ன பண்ணுறோம், என்ட்ரிஸ் எல்லாமே 0s அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய சம் ஆஃப் டிமாண்ட் வேல்யூஸ் 25 + 35 + 105 + 20 + 15 = 200ன்னு கிடைக்கும். ஸோ இங்கே சப்ளை வேல்யூஸ் 200 இருக்குது, டிமாண்ட் வேல்யூஸ் 200ன்னு கிடைச்சாச்சு. ஸோ இந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டு ப்ராப்ளம்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமை பேலன்ஸ்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த டிஃபிஷியன்சி வேல்யூ எவ்வளோ வேல்யூ குறையுதோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சப்போஸ் டிமாண்டில் 15 குறையிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், 15 டிமாண்ட் கூட ஆட் பண்ணி ஒரு காலம் இன்சர்ட் பண்ணுறீங்க. சப்போஸ் உங்களுக்கு சப்ளையில் டிஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா, குறைவாக இருந்துச்சுன்னா எவ்வளோ யூனிட்ஸ் குறையுதோ அதை இந்த பிளேஸில் ஆட் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ்ட்ராவாக ஒரு ரோ ஆட் ஆகும். ரோ ஆட் ஆகும்பொழுது அதனுடைய என்ட்ரிஸ் எல்லாமே 0ன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்பொழுது நம்ம இந்த மாதிரி அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளம்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்த்து அதை சால்வ் பண்ணுற ப்ரொசீஜர்ஸும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம்ஸினுடைய பேசிக் கான்செப்ட் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற மெத்தட்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ.